யார் நான்? இந்த உடல் நானா? அல்லது இந்த மனம் நானா? நான் என்கிற அகங்காரத்தை அழித்து மெய்ப்பொருளை உணரச் செய்யும் அருணகிரிநாதரின் அற்புதமான வரிகள்தான் இன்று நாம் பார்க்கப் போகும் கந்தர் அனுபூதி பாடல். அமரும் பதி கேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா. குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பெரு தானவ நாசகனே. இந்த பாடலின் ஆழமான பொருள் நம்மை வியக்க வைக்கும். ஒவ்வொன்றாக பார்ப்போம். பொருள் 1. நான் என்கிற மயக்கம். அமரும் பதி என்றால் நாம் வாழும் வீடு. கேள் என்றால் நம் உறவினர்கள். அகம் என்றால் இந்த உடல். இவை அனைத்தும் தான் நான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் அருணகிரிநாதர் பிமரம், அதாவது மயக்கம் என்கிறார். பொருள் 2. மெய்ப்பொருள். இந்த தற்காலிகமான விஷயங்களே உலகம் என்று நம்பும் நம் மயக்கத்தை போக்கி எது உண்மையான நிலையான பொருள், மெய்ப்பொருள் என்பதை முருகப்பெருமான் உபதேசிக்கிறார். பொருள் 3. முருகனின் பெருமை. மலைகளின் அரசனான இமயவானின் மகள் பார்வதி தேவியின் மைந்தனே. போர்க்களத்தில் அசுரர்களை அழித்த சூரசம்ஹார மூர்த்தியே, நீயே எனக்கு ஞானத்தை வழங்கினாய் என்கிறார். நண்பர்களே, இந்த பாடல் வெறும் பக்தி பாடல் மட்டுமல்ல, ஒரு சிறந்த உளவியல் பாடம். நம்மிடம் இருக்கும் சொத்தோ சுற்றமோ அல்லது இந்த அழகிய உடலோ நிலையானதல்ல. நான் என்ற அகங்காரம் அழியும் போதுதான் உண்மையான அமைதி பிறக்கும். வாழ்க்கை போராட்டத்தில் சமரம் வரும் துன்பங்களை வெல்ல முருகனின் இந்த மெய்ப்பொருள் உபதேசம் நமக்கு தேவை. அகந்தை நீங்கி மெய்யறிவு பெற அந்த குமரனை வேண்டுவோம். இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் கந்தர் அனுபூதியின் மற்ற பாடல்களையும் நாம் தொடரலாம். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.